வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்றைக்கி பார்த்தோம்னா புதுசாக ஒரு யோகா ட்ரை பண்ண போகிறீங்க. அதனால் அது மெதுவாக முடிந்த அளவு பதட்டம் இல்லாமல் செய்யலாம். ஓகே, முதல்ல ஒரு எந்த யோகாவாக இருந்தாலும் இப்போ கண்களை மூடி பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ண சொல்லலாம், வாட்ச் பண்ணிக்கிறாங்க. கிளாஸுக்கு வசரம் 3 to 5 டைம்ஸ் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். இப்போ நேராக கண்களை திறந்து பார்த்துட்டு நேராக கால்களை நீட்டி உட்காந்துக்கோங்க. நம்ம செய்ய போகிற அந்த ஆசனத்தின் பெயர் துலாங்குலாசனம். ஓகேயா? துலாங்குலாசனத்தோட பயன்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கு கைகளை கால்களை முதல்ல நேராக நீட்டியிருக்காங்க. கைகளை பின்னாடி சப்போர்ட்க்கு வச்சுருக்காங்க. அந்த விரல்கள் முன்னோக்கி இருக்கலாம், பின்னாடி நோக்கி இருக்கலாம். மேம் இப்போ கால்களை உயர்த்தணும். ரொம்ப பின்னாடி முதுகு சாஞ்சிடக்கூடாது. நேராக தான் ஃபேஸ் பார்த்துருக்கணும். முடிந்த அளவு நீங்கள் நின்றுக்கலாம். ஒரு செகண்ட். ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணலாம். கையை பின்னாடி நோக்கி திரும்பி இருக்கணும். கையை இல்லைன்னா முன்னோக்கி திரும்பி இருக்கணும். மேம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கைகளை நேராக வச்சுக்கோங்க. அதுதாங்க ப்ரொசீஜர். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னொரு தடவை ப்ரொசீஜர் பிரகாரம். ஓகே, இப்போ உங்களால் முடிந்த அளவு காலை ரைஸ் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஓகே மேம், இப்போ இதை கவுண்ட் கொடுக்கவா நிற்கிறீங்களா? அதாவது நான் இப்போ தான் பழகுறதுனால 3 கவுண்ட்டு தான் என்னால் நிற்க முடியும். அப்படியா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? பழகுறேன். சரி, அடுத்து நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சூப்பர் சூப்பருங்க. அந்த பாசிட்டிவ் எண்ணம் தான் வேணும் நமக்கு. ஜோதி மேம் இப்போ கவுண்ட் கொடுங்க. 3 கவுண்டிங் நிற்கிறேன்றாங்க. ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணலாம். துலாங்குலாசனம். 1 2 3 4 5 6. ஓகே மேம், மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கவுண்டிங் கொடுக்காமே உங்களால் இன்னும் கொஞ்சம் கால் ரைஸ் பண்ண முடியுமான்னு மட்டும் பாருங்கள். நான் கவுண்ட்லாம் கொடுக்கல. கையை நல்லா பின்னாடி ஊனிட்டு கால் எவ்வளோ தூரம் உங்களால் உயர்த்த முடியும் மட்டும் பாருங்கள். சூப்பராக கால் ரைஸ் பண்ணி இப்படி தான் செய்யணும். கை மட்டும் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, 1 more டைம் தர வழக்கும் பார்த்துக்கங்க. கால்களை நல்லா ரைஸ் பண்ணிக்கணும் மேல் நோக்கி. ஓகே, மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மேம் சொல்கிற மாதிரி இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஆசனம். ஆனால் செஞ்சால் தான் தெரியும். கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதாவது நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஆசனம் அதோட முழு பலங்களையும் நமக்கு நல்லா கொடுக்கும். இந்த துலாங்குலாசனத்தோட பயன்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதி மேம் நீங்கள் கண்களை மூடி பழையபடி பிரீத் இன் பிரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஜோதி மேம் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு யோகா முடிச்சதுக்கப்புறம் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம துலாங்குலாசனத்தோட யூசஸ் பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்புகள் நல்லா பலப்படும். கால் நரம்புகள் நல்லா சீராக இயங்கும். நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். கால் நரம்புகளுக்கு ஒரு சிறப்பான இது ஒரு ஆசனம் சிறப்பான உதவி பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் நீங்கும். அடுத்து கிட்னி சிறப்பாக இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஆசனம் பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும், ஆனால் இவ்வளோ யூசஸ் இருக்குது. ஜோதி மேம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை அப்படியே எடுத்து காமிக்கிறோம். இப்போ இதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண 10 to 16 கவுண்ட் முடிக்கும் நம்ம கூட இதில் இருந்துக்கலாம். மெதுவாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்பயுமே ஒரு விஷயத்தை பொறுமையாக செய்கிறப்ப நமக்கு அதோட முழு பலங்கள் நமக்கு சிறப்பாக கிடைக்கும். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.